அந்த veenai tuition center அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சிங்க, இதில் உங்களோட அனுபவம் எப்படி அப்படின்றது? என்னோட நேம் சந்திரமோகன். ஸோ நாங்கள் ரூரல் ஏரியாவில் தான் ஒரு வில்லேஜில் பிறந்தோம். 2009 12th முடிச்சதுக்கப்புறமா கிராமத்தில் தான் படித்தோம். ஸோ 2000 கிராமத்தில் படித்து முடிச்சுட்டு என்ஜினியரிங்காக அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ஜினியரிங் பண்ணேன், பிடெக் பயோடெக்னாலஜி. ஸோ 2000 வீட்டில் கொஞ்சம் சூழ்நிலைகள். ஸோ இந்த ஏரியாவில் அது இல்லாமல் நாங்கள் தான் ஒரு பர்டிகுலராக ஒரு என்ஜினியர் இருந்தோம். ஒரு 4-5 பேர் கை விரலுட்டி என்ற அளவுக்கு தான் என்ஜினியர். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பேத்துக்கு வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. ஸோ எங்கள்கிட்ட வந்து டவுட் கேட்பாங்க. ஸோ அப்படியே வந்து நாங்கள் கொஞ்சமாக குரூப் ஃபார்ம் பண்ணோம், பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அதில் என்ஜினியரிங் 2009 என்ஜினியரிங் முடிச்சுட்டேன். ஸோ முடிச்சுட்டு நாங்கள் ஜாப் பண்ணாலும் அதுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுறதா இருந்துச்சு. திருப்பி எம்பிஏ பண்ணோம். 2010 to 2012 எம்ஏஎம் காலேஜில் என்ஜினியரிங் பண்ணேன். ஸோ அந்த எம்பிஏ பண்ணுறப்ப அந்த படிக்கிற சீசன்லேயும் ஈவினிங் வந்து டியூஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுவும் இல்லாமல் இனிமேல் பிஸ்னஸ் எம்பிஏ பண்ணனால கொஞ்சம் பிஸ்னஸ் தாட்ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ அதை ஏன் வீட்டில் வச்சு நடத்திக்கிட்டு ஒரு சென்டராக கன்வெர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் போகலாமே அப்படின்னு சென்டராக போட்டோம். பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்துச்சு. என்ஜினியரிங் ப்ளஸ் என்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணிவிட்டு எம்பிஏ வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் வந்துட்டு என்ன இப்படி இருக்கான். அது ஊரில் ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் தான் இருந்தோம். ஸோ கொஞ்சம் எல்லாம் எதிர்பார்ப்பு ரொம்ப இருந்துச்சு. இப்படி இருந்துட்டு ஏன் டியூஷன் வைக்கிறேன், அதுவே நார்மலாக வீட்டில் வைக்கிறவங்க டியூஷனை போய் 100 200 வச்சுருக்கு, இதை போய் பெரிய லெவலில் வைக்க போகிறாங்க, அது சென்டர் வச்சுட்டு வாடகை கொடுத்து நீ பண்ண சமாளிப்பானா அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் போக போக இப்போ எல்லாமே ஒரு டியூஷனுக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் லைன்லேருந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கவுமே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட்ஸை நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். டோட்டலாக ஃபுல் இப்போ கவர் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறப்ப நான் படித்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறது, அவன் படிக்காத பையனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு அவன் நல்ல மார்க் எடுக்கிறப்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை அது ஒரு புது சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்க ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்த பிரான்ச் இப்போ எப்படி ரூரல் ஆரம்பித்தோம். ஆனால் பட் சிட்டிலேருந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸ்கூல் லெவலில் எல்லா ஸ்கூல்லையுமே நல்லா ஃபேமஸ் ஆச்சு. ஸோ சிட்டிலேருந்து எங்கள் பக்கத்து வர ஆரம்பிச்சதுனால ஸோ அங்கே இந்த ஏரியாவுக்கு வரது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பஸ் காசு இதெல்லாம் கொஞ்சம் இருக்காலும் நாங்கள் அங்கே இன்னொரு பிரான்ச் ஆரம்பித்தோம் கருமடத்தில். நாங்கள் இது 3 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது என்னென்ன சப்ஜெக்ட் கொடுக்குறீங்க? டியூஷன் வந்து 9th to 12th வரையும் எடுக்கிறோம் சார். ப்ளஸ் சிபிஎஸ்சிக்கு எடுக்கிறோம். சிபிஎஸ்சி எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுக்கிறோம். 10th டோட்டல் ஆல் சப்ஜெக்ட் எடுக்கிறோம். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட் எடுக்கிறோம். 9th ஆல் சப்ஜெக்ட். ப்ளஸ் அது இல்லாமல் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இப்போ மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, மேக்ஸ் 3 வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் இந்த பேங்கிங் எக்ஸாமுக்காக குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பர்டிகுலர் ஒரு 60 days கிளாஸ் போட்டு ஃபுல் கிளாஸ் முடிச்சுக்கிறோம். ஓகே சார். இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிறதுக்கும் உங்களை மாதிரி ஒரு ப்ரைவேட் சென்டரில் வந்து படிக்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு? என்ன கிடைக்குது ஸ்கூலில் படிக்கிறது? இப்போ அதான் சார் எங்களோட மெயின் மோட்டோ எப்படி வச்சுருந்தாங்கன்னா 8 o'clock 6 o'clock வரைக்கும் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ அதே என்விரான்மெண்ட்டை நாங்கள் டியூஷனுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்டாஃபுக்கு பயந்துக்கிட்டு அவங்க பேப்பர் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. அந்த 6 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கிளாஸில் போகிறப்ப உனக்கு ஒரு இது மாதிரி இருக்கும். அது அப்படியே நாங்கள் திருப்பி ஸ்கூலில் வந்து ஸ்கூல் என்விரான்மெண்ட்டை டியூஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டால் அது டோட்டல் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ வந்து நாங்கள் டோட்டலாக சேஞ்ச் பண்ணோம். நானும் ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 5 years தான் முடிச்சிருக்கோம். ஸோ அதனால் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மிங்கிள் ஆகலாம், எப்படி வந்து அன்பாக பேசி எப்படி வாங்கலாம். ரொம்ப அன்பாக இருக்க மாட்டோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டோம். அது இல்லாமல் அங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு மணி நேரத்துலேயே அவனுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் 1 மணி நேரம் கரெக்டாக கவனிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க 6 hours எல்லாமே டோட்டலாக போயிடும். ஸோ அது இல்லாமல் நாங்கள் 2 hours இங்கிட்ட ஈவினிங் வந்துட்டு 6 to 8 வரையும் நாங்கள் வைக்கிறோம். 6 to 9:30 வரையும் ஒரு ஷிஃப்ட் வைக்கிறோம். அப்புறமா 9:30 9 o'clock வீட்டுக்கு விட்டுருவோம். வீட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க. 9:30 டியூஷனுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. பொண்ணுக்கு மறுநாள் காலைல வருவாங்க. 9:30 வந்தோன்னா நாங்கள் ஒரு 1/2 hour உள்ள கேம்பஸ்குள்ளே விளாடுவோம். 5 செட்டில் காக் அது மாதிரி விளாட வச்சுட்டு 9:30 10:45 வரையும் படிக்க வச்சுட்டு இங்கேயே தூங்க வச்சுருவோம். இந்த பையன் இங்கேயே தூங்கிடுவாங்க. எல்லாம் நைட் கிளாஸ் தூங்கிடுவாங்க சார். பையன் தூங்கிடுவாங்க. ஏன்னா ரூரல் எல்லாமே வில்லேஜ். ஸோ காலைல பேரண்ட்ஸ் வந்து 4 o'clock எழுப்பிட மாட்டாங்க. அது எல்லாமே கூலி வேலை பார்த்துட்டு வரதுனால கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க. அவங்க எழுப்பி விட்டு அவங்களை மானிட்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்களே அனுப்பிச்சுட்டோம். இங்கேயே வர வச்சு நாங்கள் இங்கேயே தூங்க வச்சு நானும் இங்கேயே தூங்கிடுவோம். தூங்கி காலைல 4 o'clock எழுப்பிட்டுருவோம். ஒரு 1/4 மணி நேரம் சும்மா ஜஸ்ட் வாக்கிங் பண்ணிவிட்டு 4:15 கிளாஸ் பார்த்து பிள்ளைங்க வந்துடுவாங்க. பொண்ணுங்க வந்து வெளியூர்லேருந்து பேரண்ட்ஸ் வந்து விட்டுருவாங்க. 4:15 6 o'clock வரைக்கும் இங்கே டியூஷன். ரெகுலராக நடக்குதா? சார் ரெகுலராக தான் நடக்குதா? ரெகுலராக இது கிளாஸ் கிட்டத்தட்ட 7 years இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. வந்துடுறாங்களா? கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா படிக்க வைக்கிறது என்ன இருக்குல்ல சார், மார்க் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரே ஒரு சொல்லுவோம், நாங்கள் எப்படியா இருந்தாலும் மார்க் வாங்க வச்சிடறோம். ஆனால் எங்களுக்கு இந்த டியூஷனுக்குள்ளே பிள்ளைங்களை விட்டுருங்க, நாங்கள் எப்படி மார்க் வாங்க வச்சிடறோம். அதுவும் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ண மாட்டேன். இந்த கிட்டத்தட்ட ஸ்கூல்லேருந்து 6 o'clock விட்டு வராங்க. திருப்பி 6 to 8 o'clock 9 o'clock வரைக்கும் திருப்பி 10 நைட்டு. ஆனால் இப்போ திருப்பி காலையில் இப்படி கண்டினியூஸாக போகிறதால பயிலுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் இந்த மாதிரி அங்கே இந்த டார்ச்சரே கிடையாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸாக வாலியன்ட்டாக வந்து உள்ள படிச்சுட்டு இருக்காங்க. அது ஒன்று
என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? இப்போ லாஸ்ட் இயர் ரிசல்ட் வந்து இது வரைக்கும் எங்கள் டியூஷனில் படித்த 32 பேர்த்தில் 385 தான் லாஸ்ட் மார்க்ஸ் டென்த்தில். ஃபஸ்ட்டு அது இல்லாமல் ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணுவோம். இது வரைக்கும் அதுமாதிரி யாருமே ஃபெயில் ஆனதில்லை. அது ஒன்று எங்கள் டியூஷன் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு. ஏன்னா வில்லேஜில் இருக்கவங்க மோஸ்ட்லி பல என்வரான்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு. ஃபெயில் ஆகிறதுக்கான டியூஷனுக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளேயே அவங்கள நாங்கள் படாத பாடுபட்டுறோம். ஆனால் அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் மேலே கொண்டு வந்து நல்ல ரிசல்ட் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். இந்த சரௌண்டிங்கில் veenai டியூஷன் சென்டர் ஒரு பெஸ்ட்டான டியூஷன் சென்டராக இருக்குது. இது வரைக்கும் எவ்வளோ பேர் அவுட்புட் ஆகிருக்காங்க? கிட்டத்தட்ட அரௌண்ட் 500 மெம்பர்ஸ் இருப்பாங்க சார். 6 to 7 இயர்ஸில் அரௌண்ட் 500 மெம்பர்ஸ் இருப்பாங்க. என்ன ஹையஸ்ட் மார்க் என்ன எடுத்துருக்காங்க அவங்க? 481 சார் இது வரைக்கும். ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக ஸ்டேட் லெவலில் ஒரு ரேங்க் இருக்கும் சார். கிட்டத்தட்ட 5 பேர் இருக்காங்க இந்த டியூஷன் ப்ளஸ் கவர்மெண்ட் 2 டியூஷனில் சேர்ந்து கிட்டத்தட்ட டாப் 3ல ஒரு எப்படியாவது ஒரு அட்லீஸ்ட் டாப் 3ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸாவது உள்ளே வருவாங்க. அது பார்த்துருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் டாப் எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டே அப்படி தான் 400 கீழே எடுக்கலைன்னா ஃபீஸ் வந்து ரிட்டன் அப்படி தான் கொடுத்தோம். ஏன்னா அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் சொல்கிறோம். சரி ஓகே சார். இப்போ டீச்சிங் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாஃப் தான் சார். ஃபிசிக்ஸ் எல்லாமே இங்கே இப்போ எங்களுக்கு வந்து பிஎட் முடிச்சிருக்காங்க, எம்எட் முடிச்சிருக்காங்க, எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. எங்கள் 10th குவாலிஃபிகேஷன் உள்ள கிளாஸுக்குனா எம்ஃபில் குவாலிஃபிகேஷன் தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி அவங்க வந்து ஜாப் கேட்பாங்க. ஸோ அவங்களையும் பார்ட் டைமாக எடுக்க விட்றோம். இங்கே இருக்க ஃபேமஸான ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க பார்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாஃபிங் மினிமம் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நாங்கள் இங்கே அலோவ் பண்ணுறோம். அவங்கள கிளாஸ் எடுக்க சொல்கிறோம். ஓகே சார். இப்போது மற்ற நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, அதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? நீங்கள் என்ன மெத்தடில் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லலாம். எங்களோட மெத்தட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். என்னென்னா அவங்கள ஃபுல்லாக நாங்கள் ஆக்குபை பண்ணி வச்சுக்கணும். டோட்டலாக அவங்களே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கணும். ஸ்டாஃப் மாதிரி மேலெலாம் உட்காந்துட்டு ஸ்கூலில் இருக்கிற என்வரன்மெண்ட்டு கண்டிப்பாக இங்கே கிரியேட் பண்ண மாட்டோம். பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸை நானும் அவரோட ஒரு பையனாக நின்று மிங்கிளாகி கிளாஸ் சொல்லி கொடுப்போம். பிள்ளைகளுக்கு ஒரு ஆக்சுவலாக அவருக்கு என்னென்னா 8th வரையும் படித்தது இப்போ 10th வரான்னா அந்த 10th வந்தோன்னா அந்த சப்ஜெக்ட் அவனுக்கு புரியாத ரீசன் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலன்னா அது என்ன ரீசன்னா மோஸ்ட்லி அவள் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்க எதுவுமே நான் வச்சிருக்க மாட்டான். பேசிக் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஸோ அந்த பேசிக்கு ஃபஸ்ட்டு என்ன அவனுக்கு என்ன வரல அப்படின்னு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவோம். ஸோ அந்த இது ஒன்று இருக்கும். அது இல்லாமல் கும்பலாக போட்டு கிளாஸ் எடுக்க மாட்டோம். எங்களுக்கு மினிமம் 25 மேக்ஸிமம் 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உள்ளே அழைப்போம். ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்தா பணம் வரும். இருந்தாலும் 25 வச்சுட்டு மற்ற ஸ்டாண்டர்டில் 100, 150 வைப்பாங்க. எங்களுக்கு அது தேவையில்லை. ஸோ 25 வச்சு நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்து 25க்கு மேலே தாண்ட மாட்டோம். அது இல்லாமல் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணி வச்சுக்குவோம். ஃபுல் அதிகமான அவர் எங்களுக்கு இப்போ எப்போல்லாம் ஃப்ரீ கிடைக்குதோ ஒரு 2 hours தான் டியூஷன் சொல்லுவோம். ஆனால் அப்போல்லாம் 2 hours இருக்கவே இருக்காது. சண்டேனா ஃபுல் டே கிளாஸ் போடுவோம். அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியராக வருவாங்க, சாப்பாடு கட்டு வந்துருவாங்க. ஃபுல்லாக நாங்கள் கிளாஸ் இப்போ எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அவங்க டோட்டலாக வச்சுக்குவோம். எத்தனை பேஜஸ் சார் நடக்குது? இதுக்கு இப்போ இந்த செட்டு கிளாஸ் சார் இந்த செட் ஒரு பேஜ் தான் நடக்குதா? இல்லை அப்படி இல்லை. டோட்டலாகவே இங்கே ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஏரியாவில் வந்துக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மி. நாங்கள் இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சுருக்கனால இங்கே 10th மொத்தமாக டோட்டலி 35 தான் சார் இருக்குது 2 செட்லேயுமே. 12th வந்து 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. 6th 7th 6 to 9th வந்து ஒரு 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாம் ஒரே டைமில் இருக்கும். ஏன்னா இண்டிவிஜுவல் ரூம் இங்கே இருக்கிறனால அப்போ பார்த்துக்குவோம். அங்கேயும் இண்டிவிஜுவல் ரூம் இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார். ஃபீஸஸ் எப்படி வாங்குறீங்க? அப்படியே ஃபீஸ் இன்னும் ஒன்று உண்மை சொன்னால் திருச்சியிலே நாங்கள் தான் மினிமம் ஃபீஸில் வாங்குகிறோம் சார். சப்ஜெக்ட் வரையும் இல்லை மந்த்லி? சப்ஜெக்ட் இல்லை சார். டோட்டலாக இயர்லி ஃபீஸ் தான் 6 to 9th வரை 3000 வாங்குகிறோம். 10th மட்டும் 10th 10 சென்டில் 13,000 சொன்னாங்க. நாங்கள் வெறும் 5,500 வாங்குகிறோம். அதுலேயும் ஒரு சில இது கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டோட்டலாக 50% ஃப்ரீ கொடுத்துருக்கோம் சார். அவங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் 50%. என்னோட ஸ்டூடெண்ட் 10th நல்ல மார்க் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 10,000 கேஷ் ப்ரைஸ் கொடுப்போம். 12th அவங்க ஃப்ரீ கொடுத்துருவோம் டியூஷனில். ஏன்னா படிக்க முடியாமல் வீட்டில் பேரண்ட்ஸ் யாராவது இல்லைனாலும் அவங்களுக்கு 20% மட்டும் தான் ஃபீஸ் வாங்கும். ஸோ அது சைலண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வெளியே அது வெளிப்படையாக பண்ணி இப்போ தான் இந்த வாட்டி வெளிப்படையாக கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வரணும் அப்படின்றாங்க. லாஸ்ட் நேரத்தில் ஆரம்பத்தில் வரமாட்டாங்க, ஃபீஸ் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வரமாட்டாங்க. ஸோ அதனால் அட்வர்டைஸ்மே பண்ணிட்டோம். கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா 50% ஃபீஸ் ஃப்ரீ. ஏன்னா நாங்களும் ஃபஸ்ட் ஆரம்பத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். அதுக்கப்புறம் தான் ப்ரைவேட்டில் மாறணும். ஸோ நாங்களும் ஒரு ஏழையான குடும்பத்தில் வந்ததுனால ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமௌண்ட் கட்ட முடியாது. அதனால் டோட்டலாகவே அவங்க 50%. அதுவும் வீட்டில் இன்னும் கஷ்டமாக இருந்ததுன்னா முடிஞ்சளவு ஃப்ரீயாக கொடுக்கணும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் 25,000 எப்படி ஃப்ரீ கொடுத்துருவோம். இந்த வருஷம் டேரெக்டாகவே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். இப்போ எங்கே இந்த சரௌண்டிங்ஸ் வராங்க? எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட படிக்கிறாங்க? இந்த சைடில் குங்கனூர் ஒரு ஸ்கூல் இருக்குது சார். புனிதவளார் மேல்நிலைப்பள்ளி, வின்சென்ட் மெட்ரிகுலேஷன், ஆரோக்கியமாதா ஸ்கூலு, அங்கே வெஸ்டி ஸ்கூல் திருச்சியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் வந்துடுறாங்க சார் இந்த சரௌண்டிங். ஏன்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, வெளியிலேயும் படிக்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்தாங்க. இங்கே இருக்கிறது ஒரு அரௌண்ட் 10 kilometers உள்ள வந்துடுறாங்க சார். ஓகே சார். இது நீங்கள் தேர்வு கொடுக்குறது வந்து அப்பப்போ டெஸ்ட் வைக்கிறீங்களா? டெஸ்ட் கண்டிப்பாக வச்சுருவோம் சார். டெஸ்ட் வந்து ரெகுலராக டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும். வீக்லி டெஸ்ட் நடக்கும். ஒரு ஆஃப் இயர் 10th 12th அப்படி வச்சுன்னா ஆஃப் இயர்க்கு அப்புறமா நாங்கள் வைக்கக்கூடிய எந்த ஒரு டெஸ்ட் பேப்பராக இருந்தாலும் நாங்கள் திருத்த மாட்டோம்.
வெளியில் ஸ்டாஃப்ட்ட போயிடும். வெளியில் இருக்க இந்த ஃபேமஸான ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாம் திருத்திருப்பாங்களா பசங்களை, அவங்களுக்கு பேப்பர் கொடுத்துருவோம். ஸோ ஒரு பேப்பருக்கு அமௌண்ட் கொடுத்து அவங்களை திருத்தி எப்படி உண்மையான மார்க் எப்படி எழுதணும். நாங்கள் பார்த்தா கொஞ்சம் பார்ஷாலிட்டி இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸும் தெரியும், இந்த ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பான், அந்த ஸ்டூடெண்ட் படிக்க மாட்டேன்னு ஒரு 5 மார்க் போகிற இடத்துல கூட 4 மார்க் போடுவோம், இல்லை 4 மார்க் இடத்துல கூட 5 மார்க் போடுவோம். ஆனால் வெளியே ஸ்டாஃப் கொடுத்தா யாருனே தெரியாது. ஸோ அதுக்காக கொடுப்போம். அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒதுக்கி வச்சுருவோம். டெஸ்ட் ரெகுலராக ஆஃப் இயர்லிக்கு அப்புறமா பப்ளிக் எக்ஸாம் எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் சார். ஓகே சார், இந்த 8 இயர்ஸில் உங்களோட அச்சீவ்மெண்ட் ரீச் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபீல் பண்ணுங்க சார். அந்த 8 இயர்ஸில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த 8 இயர்ஸில் ஆரம்பத்தில் அதாவது ஒரு ரூரல் ஏரியாவில் எங்கள் அப்பா கூலி வேலை. ஸோ நான் ஒரு பிஸ்னஸாக இதை கன்வெர்ட் பண்ணி 7 வருஷம் தாக்கு பிடிச்சதே மிகப்பெரிய சக்ஸஸ் தான் சொல்லணும் சார். இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு ஆனால் இந்த வெற்றி போதாதுன்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா நான் ஸ்டேட் லெவலில் ரேங்க் கொடுக்கணும், ரூரல் ஏரியாவிலேருந்து ஒரு ஸ்டேட் லெவலில் கொடுக்க முடியலையே எங்களுக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் இன்னும் அந்த ஃபேக்டர்ஸ்லாம் ரிசால்வ் பண்ணி நான் ஒரு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கொடுத்துறேன்னு டோட்டலாக தூங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், உட்காந்துருக்கோம். இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த ரிசல்ட் அடைஞ்சிடும். இன்னும் ஸ்டேட் லெவலில் கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கண்டினியூஸாக அந்த இதை கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் சார். இது வந்து ஒரு வருஷத்தோடு விட்டுட்டு போகக்கூடாது. இன்னும் இல்லைன்னா ஃபஸ்ட் வருஷம் வச்சோம் ஏறுவோம் எல்லாமே ரொம்ப எதிர்த்தாங்க, ரொம்ப வைக்கக்கூடாது இது மாதிரி. ஏன்னா இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த இவ்வளோ படிச்சுட்டு வைக்கிறாங்க சொந்தக்காரங்களே இப்படி சொன்னாங்க கொஞ்சம். ஸோ ஆனால் இப்போ எல்லாமே ஓரளவு வந்துட்டாங்க, ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துகிட்டு இருக்கா. 7 வருஷம் நான் வாடகை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி 20,000 பே பண்ணுற மாதிரி இருக்குது, வாடகை ஸ்டாஃப்க்கு சேலரி. ஸோ அது எல்லாமே எங்களுக்கு ப்ராஃபிட் வரணும். ஸோ அப்படிங்கிறப்ப ரெண்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்தளவுக்கு ரெண்ட் பண்ணதே எங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் பயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இன்னும் கிட்டத்தட்ட 20,000 30,000 கூட ரெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது சார். ஓகே சார், என்ன சார் ஃபியூச்சர் பிளானிங் எஜுகேஷன் வேணும்? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்பயே ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை சார். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஏழையாக இருந்தார். நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து என் பையனுக்கு வந்து பிஸ்னஸ் கொடுக்கணும். நான் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து அவங்க கையில் அப்படியே கொடுக்கணும். எங்கள் அப்பா கூலி வேலை நானும் கூலி வேலையாக இருந்துடக்கூடாது, நான் ஒரு முதலாளியாக இருக்கணும். அதனால தான் மோஸ்ட்லி ரொம்ப பேர் வேலைக்கு போகலையான்னு கேட்பாங்க. நான் அது ஒரு பிஸ்னஸாக கண்டா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா இன்னும் அடுத்த வருஷம் என்னோட ஜென்ரேஷனுக்கு நான் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் ஒரு ஓனராக அவங்க கையில் கொடுப்பேன். அது அதுதான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக வச்சுருக்கேன் சார். ஓகே சார், இப்போ கல்வித்துறையில் உங்களுக்கு வழிகாட்டின்னு வந்து யாரும் சொல்ல முடியுங்க? என்னோட ஸ்டாஃப் தான், ஸ்கூல் ஸ்டாஃப் தான் சார். அது எல்லாமே எங்கள் மாமா எல்லாமே வந்து சின்ன வயசுலேருந்து ஏன்னா எங்கள் ரூரல் ஏரியாவில் ஒன்றுமே எங்களுக்கு தெரில. ஸோ எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அது இல்லாமல் ஸ்டாஃப் வந்து ரொம்ப இது பண்ணாங்க சார். 10th ஸ்டாஃப் 12th ஸ்டாஃப் அதில் எங்கள் ஹெச்எம் டீச்சர் ஃபிலிம்னா மேடம் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட இதில் தான் நாங்கள் அப்படியே பயோடெக்னாலஜி எடுத்தேன். ஸோ அது இல்லாமல் எங்கள் சபசிங் சார் அவர் மேக்ஸ் எடுப்பார். ஸோ அந்த மேக்ஸை தான் நான் அப்படியே அவர் மேக்ஸ் நடத்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு மேக்ஸ் பிடிக்கும். ஸோ அந்த இதை தான் இன்றைக்கு வரையும் நான் மேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன சார் ஃபியூச்சர் பிளானிங் இதில்? நெக்ஸ்ட் சார் என்ன ஃபியூச்சர் பிளானிங் என்ன இருக்குது? ஃபியூச்சர் பிளானிங் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் சார், மிகப்பெரிய ஸ்கூல் ஆரம்பிக்கணும். கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்சளவு என்னோட ப்ராஃபிட்டில் ஒரு 30% கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்கணும். என்னால் முடியாது, இருந்தாலும் நான் ஒரு 100 ரூபா சம்பாரிச்சுன்னா ஒரு 20 rupees தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு எண்ணம் இருக்குது சார். முடிஞ்சளவு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சைலண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து நான் ரெடி பண்ணேன் சார். என் தம்பிங்க சப்போர்ட்டாக இருக்காங்க, 2 தம்பிங்க இருக்காங்க, 2 பேருமே இன்ஜினியர்ஸ் அண்ட் ஒரு MBA. ஸோ அவங்க 3 பேர் இந்த மாதிரி ஒரு இன்னும் அடுத்த ஜென்ரேஷனில் அந்த சான்சஸ் கிடைக்குமான்னு தெரியல. 3 பேர் நல்லா சப்போர்ட் இருக்கு, வீட்டில் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன்லேயே நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக ஆரம்பிச்சிடுவோம் சார். ஓகே சார், இப்போ நம்ம சர்வே பண்ணோம் ஸ்கூலில் பல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் உங்களை ரெஃபர் பண்ணுறோம். இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஸோ புரியல சார். பல ஸ்கூலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுறோம். இப்போ இந்த வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு நேம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நான் கொடுத்த குவாலிட்டியான டீச்சிங் தான் சார். ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிற ஸ்டூடெண்ட்ஸை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை அவனை இன்னும் படிக்க வச்சு ரேங்க் கொடுக்குறது அந்தளவுக்கு ரீச் ஆகாது சார். ஸோ கீழே நான் ஃபெயில் ஆயிருவேன் நம்பிக்கையோட ஃபெயில் ஆயிருவேன் பயத்தோடு உள்ள வரான சார். அவனை பாஸ் பண்ண வச்சா அவன் 4 பேர் கூப்பிட்டு வந்துடுவான். ஸோ இப்படி தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலம் தான் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன கொஞ்சம் பெரிய நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமே இந்த 4 வருஷம் ஓட்டிட்டோம். ஸோ இந்த வருஷம் தான் கொஞ்சம் இன்னும் ப்ராடாக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ். இது வரைக்கும் 4 வருஷமும் இப்போ வந்துட்டு இருக்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வரவங்க ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்களை சொல்லி வரவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே சார், அவங்க இந்த துறை வளர்ச்சிக்கு வேறு யாராவது சப்போர்ட்டிவாக இருக்காங்களா? உங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்க சார். அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் சார். ஏன்னா மற்றவங்க கூட எதிர்த்தப்ப டியூஷன் ஆரம்பிக்கலான்னு சொன்னப்போ அவங்க யோசிக்கவே இல்லை. ஆரம்பிக்க நான் பார்த்துக்கலாம், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆரம்பிச்சு சொன்னாங்க. இப்போ அடுத்தது இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறமான்னு சொன்னப்பையும் பரவாயில்லப்பா ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க. எனக்கு எடுத்துட்டு அங்கே இங்கே 4,000 தான் ரெண்ட்டு, இன்னும் 5,000 ரெண்ட் அங்கே ஸ்டாஃப் கொடுக்கு சேலரி கொடுக்கும். நாங்கள் ஒரு 5,000 கிட்டத்தட்ட 15,000 ரெண்ட் கொடுக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சாங்க. ஸோ பரவாயில்ல நீ ஆரம்பிட்டா எப்படி போகும், உன்னால் முடியும்னா கண்டிப்பாக ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் சான்சஸ் ஒரு பர்சன்டேஜ் கூட நாங்கள் வின் பண்ண முடியாது, ஒரு அடுத்த ஸ்டெப்பை கொண்டு கூட போக முடியாது. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் சார். வீட்டில் தம்பிங்க ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அது ஒரு பிரதர்ஸ்
ஃபஸ்ட்டு பிரதர் பேர் ராஜ்குமார். இப்போ பிஏ அண்ட் எம்பிஏ முடிச்சிருக்கான். இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், திருச்சியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஈவினிங் வந்து அவன் டியூஷன் கொடுக்குறான். ரெண்டாவது பிரதர் பேர் மணிகண்டன், அவன் இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்களும் டியூஷனை பார்த்துக்குவாங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடா? மேரிட் இல்லை சார், அன்மேரிடா. அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே சார், வேறு ஏதாவது சிறப்பு அம்சங்கள் உங்களை பற்றி இருக்கா? உங்கள் டியூஷனை பற்றி எது சொல்கிறீங்களா? எங்கள் டியூஷனை பற்றிங்களா சார்? டியூஷனை பற்றி இல்லை பர்டிகுலராக எதாவது கேட்டேன். ஏதாவது சிறப்பு அம்சங்கள்லாம் எது இருந்ததுன்னா சொல்லுங்கள். சிறப்பாக இது வரைக்கும் எங்கள் டியூஷனில் இப்போ சரௌண்டிங்கில் எந்த ரிசல்ட் கொடுத்தாலும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் 385 இல்லை. எங்களோட பெஸ்ட்டு ரெக்கார்ட்னா 385க்குள்ளே கீழே யாருமே எடுக்க விடலை. இப்போ இந்த வருஷம் 400 கீழே யாரும் எடுக்க விட மாட்டோம்னு டார்கெட்டில் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த வருஷம் 425 டார்கெட் வச்சுருக்கோம். அப்படியே ஒவ்வொரு வருஷமாக நான் கொண்டு போய் என் டியூஷனில் படிக்கிறவங்க யாருமே 400 கீழே வராது. அதுக்குன்னு டார்ச்சர்லாம் பண்ண மாட்டோம். டார்ச்சரே கிடையாது. ஃபுல்லாக அவங்களா தான் ஸ்டூடெண்ட்ஸாக தான் உள்ள மிங்கிள் ஆகி பண்ணுவாங்க. எல்லாமே என்ன ஸ்டார் கூட கூப்பிட மாட்டோம். யாரும் சார்னு சொல்ல விட மாட்டோம். அண்ணன் தான் அப்படி அண்ணன் சொல்லி தான் பழக சொல்லுவோம். அது இல்லாமல் இந்த பொண்ணுங்க ஒரு டியூஷனுக்குள்ளே வந்துட்டாலே அந்த டியூஷன் பெரிய லெவலில் போய் நல்ல ஒரு சேஃபான டியூஷன், நல்ல பாதுகாப்பான டியூஷன் இருக்கும். ஒரு நல்ல டியூஷன் பேர் எடுக்கும். என் டியூஷனுக்கு பொண்ணுங்களை தான் மெஜாரிட்டி. ஸோ அதுலேயே நான் ஓரளவு சந்தோஷம். நான் சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு பொண்ணுங்களை உள்ளே கொண்டு வர வச்சாச்சு. ஏன்னா அப்போ தான் பேரண்ட்ஸ் நம்பி பொண்ணுங்களை விடுறது ரொம்ப பெருசு. அது இந்த டியூஷனில் கண்டிப்பாக பொண்ணுங்க தான் மெஜாரிட்டி. ஒவ்வொரு வருஷம் பொண்ணுங்க தான் அதிகமாக மெஜாரிட்டியாக வராங்க. ஓகே சார், கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள், இன்ஸ்டியூட் அட்ரஸ் சொல்லுங்கள். 2 பிரான்ச் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ராம்ஜி நகரில் கண்மணி காம்ப்ளெக்ஸ், ராம்ஜி நகர், திண்டுக்கல் மெயின் ரோடு, திருச்சி. இன்னொரு 2வது பிரான்ச் வந்து கருமண்டத்தில் இருக்குது. கருமண்டம் திருச்சி. திருநகர் மெயின் ரோடு, கருமண்டபம், திருச்சி. கான்டாக்ட் நம்பர் 9790 068106 8807219595. ஓகே, தேங்க்யூ.